ஹாய் டிசைனர்ஸ், 50 வீடியோஸ் 50 புட்டாஸ்ல இன்னைக்கு 9th வீடியோ 9th புட்டா பார்க்கலாம். இந்த இதுக்கு சென்டர்ல நான் 5mm பீட் வைக்கிறேன். நீங்க கோல்டு கலர் கூட நீங்க வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு டார்க் பர்பிள் கலர் ஷேட் வைக்கிறேன். ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு செயின் போட்டுட்டு இதை எடுத்துக்காம இருக்க கூடவே ஒரு குட்டி லாக். இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதை சுத்தி சுகர் பீடை ரெண்டு பீடா நான் ஒர்க் பண்ண போறேன். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் 2 பீடா தான் ஒர்க் பண்ணணும். பஞ்ச் பீடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பீடா தான். 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பீட்னா ஒவ்வொரு பீடாவே நீங்க ஒர்க் பண்ணுங்க. இது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நான் என்ன போடல, ஒரு குட்டி லாக் மட்டும் வச்சிருக்கேன். நான் இந்த பீட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கிறது கிடையாது. ஒரு பக்கம் ஷார்ப்பா இருக்கிறது, ஒரு பக்கம் குண்டா இருக்குல்ல, இந்த பீட் நான் யூஸ் பண்றேன். இப்ப நான் லோட் பண்ணிருக்கிறத தெளிவா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு பீடு, அதுக்கடுத்து ஒரு சுகர் பீடு, அதுக்கடுத்து பீடு, சுகர் பீடு. இந்த பீடை நான் லோட் பண்ணிருக்கிறத பாத்தீங்கன்னா, இந்த ஷார்ப்பா இருக்கிற போர்ஷன் வெளியில இருக்கிற இந்த வளைவா நோக்கின மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, நான் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பீட், இதை ஒரு சில இடத்துல பீட் பீடுன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் ரைட்ஸ் பீட்னு சொல்றாங்க. உங்க ஏரியால என்ன பேர் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ஒரு சுகர் பீடு, இதுக்கு ஒரு செயின் போட்டுட்டு எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக் போட்டுட்டு என்ன செய்யுங்க, அப்படியே ரிவர்ஸ்ல போயிடணும். இந்த ஸ்டிச் நம்ம போட்டோம்ல அதே டைரக்ஷன்ல ரிவர்ஸ்ல நம்ம போயிடணும். ரிவர்ஸ்ல போயிட்டு இந்த சென்டருக்கு வந்துடணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு செயின் எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக், ஒரு செயின் இது எடுக்காம இருக்க இந்த இடத்துல ஒரு குட்டி லாக்னா இன்னொரு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து வரணும். ஓகேங்களா, ஒரு பீடு, அதுக்கடுத்து ஒரு சுகர் பீடு, இது எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக், மறுபடியும் ரிவர்ஸ்லயே போயிடுங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி லாக். இப்ப பாருங்க, நம்மளுடைய புட்டா வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது மாதிரி பண்ணலாம். சேம் இதே மெத்தட சின்ன சைஸாவும் பண்ணலாம். மோட்டிஃபா வேணும் அப்படின்னா ஒரு 3 இது இதனுடைய மேல் போர்ஷன்ல, அப்படி இல்லையா இதனுடைய கீழ் போர்ஷன்ல 3 இது வச்சிங்கனாலும் அதையும் நீங்க ஒரு புட்டாவா யூஸ் பண்ணலாம். இந்த புட்டா டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங் புட்டா டிசைனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.